கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ராஜபாளையம் போயிருந்தோம் கோம்ப நாய் வாங்குறதுக்காக. இந்த தடவையும் அதே இடமான ராஜபாளையம் கோஆபரேட்டிவ் கெனல்ஸுக்கு ராஜபாளையம் நாய் வாங்கலாம்னு போயிருந்தோம். அப்போ அங்கே இருந்த விஜேஷ் குமரன் அப்படிங்கிறவர்கிட்ட நடந்த உரையாடல் இதோ உங்களுக்காக. உங்ககிட்ட கோம்ப நாய் குட்டி வாங்கிட்டு போனேன், ஒரு வருஷம் ஆச்சு. எந்த குட்டி கொடுத்த ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. உங்க ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு டாக்னு சொன்னீங்க, இதை ராஜபாளையம் நாய். இதை பத்தி சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு? 90ஸ்ல இருந்து நம்ம அதுக்கிட்ட வந்து நம்ம பார்த்து பழகிட்டு வரோம். எனக்கு அதோட ஈடுபாடுகள், அதில் உள்ள ஈடுபாடுகள் வந்து ரொம்ப நிறையா இருந்துச்சு. ஸோ ராஜபாளையம்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தன்மையான வந்து ஒரு வரலாறு இருக்குது. முன்னால் உள்ள மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாய்களை வந்து நாய்ப்படைகளை வந்து இதோட 4 மடங்கு பெரிய மிருகங்களை வந்து வழி விடாமல் நிறுத்துறதுக்காண்டி இந்த நாட்டு நாய் இனமான ராஜபாளைய நாய்களை வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அது எப்படின்னா அதோட கரண்ட காலை பிடிக்கிறது, போய் அடி கழுத்தை பிடிக்கிறதுக்காண்டி, அதை முன்னோக்கி வராமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம ராஜபாளைய நாய்களை வந்து நாயின் படைகளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் ஸ்டாம்ப், நம்ம ராஜபாளையம் நாக வந்து இந்தியன் ஸ்டாம்ப்ல வர வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட பெருமைகள் வந்து சொல்லவே முடியாது. அவ்வளவுக்கு இன்னமும் வந்து நல்ல ஒரு ஃபேமஸான நாய் இனங்கள்ல, நாட்டு நாய் இனங்கள்ல தனித்துவமா வந்து நம்ம ஊர்ல வந்து இது ஃபேமஸா இருக்குது. அதனாலதான் ராஜபாளையம்னு பேர் வச்சிருக்காங்க. நாயோட பேர் தான் வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. அப்புறம் உங்களோட பேரு, நீங்க உங்களோட கெனல் பேரு, இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நீங்க யார் பண்றீங்க, என்ன, இதை பத்தி எப்படி ஒரு பேர் விஜேஷ் குமரன். நம்ம வந்து ராஜபாளையம் கூட்டுறவு நாய்ப்பண்ணை இந்த ஒரு முறையில வந்து ராஜபாளையம் கோஆபரேட்டிவ் கெனல்ஸ் நல்ல முறையில நம்ம கிட்ட வந்து தேடி வரவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இதனால இது கூட்டுறவு நாய்ப்பண்ணன் பேர் வந்துச்சுனாக்கா 90s அபோவ் 90ஸ்க்கு மேல 90களுக்கு மேல வந்து எங்க சித்தப்பா சீனிவாசமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சு 4 பேருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அவர் ஆக்சுவலா வந்து ஒரு இந்தியன் வாலிபால் பிளேயர். 4 இடத்துக்கு போகும்போது நீங்க ராஜபாளையமான்னு கேட்கும் போது அவங்க ராஜபாளையம் டாக்ஸ் எல்லாம் கேட்கும் போது மேல் பப்பி இந்த மாதிரி கொடுத்து அவங்ககிட்ட வந்து பிரீட் ஆகி அந்த குட்டி என்ன பண்றேன்னு தெரியல. உங்க சித்தப்பா காலத்துல இருந்து? ஆமா, அப்பாவோட கூட பிறந்த தம்பி. உங்க டைம்ல இருந்து எங்க வீட்டுல எங்க குடும்பத்துல ராஜபாளைய நாய்கள் வந்து பண்ணி நம்மளுக்கும் வந்து மொத்தத்திலேயே வந்து அந்த ஒரு வாடை வந்துருச்சு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இதுலயே தான் இருப்பீங்களா? ஓகே, நீங்களே பார்த்திருப்பீங்க எத்தனை வரிசையா வந்து நம்மகிட்ட வந்து நாய் வாங்க வருவாங்க, பார்க்க வருவாங்க. நாளும் நம்ம இந்த சைடு குற்றாலம், நாகர்கோவில், கன்னியாகுமரி எல்லாம் நம்மளை தாண்டி தான் போவோம். ஸோ எல்லாம் நம்மளை பார்த்துட்டு தான் போவாங்க. இங்கே வந்தாலே ராஜபாளையம் சைடு கிராஸ் பண்ணாலே டாக் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு போவாங்க வெளியூருக்காரங்க. நீங்க என்கிட்ட சொன்னனால தான் நாங்களே வந்து நண்பருக்கு நாய்க்குட்டி எடுக்கணும்னு சொன்னனால தான் அவர் ராஜபாளையம்னா ஒரு விருப்பம். எனக்கு எப்படி நான் கோம்பை சொல்லி உங்ககிட்ட சொல்லி வச்சிருந்து 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. கண்டிப்பா ரொம்ப நாளா கேட்டு வச்சிருந்து ப்ரீட் பண்ணி கொடுத்தீங்க. மாதிரி அவரு நண்பரும் அப்படிதான். அதனாலதான் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணனுக்கு வேணாலும் ஒரு குட்டி எடுத்துட்டு போகலாம் தாராளமா, அது பிரச்சனை இல்லை. இப்போ அது அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஓனருக்கு வந்து ரொம்ப அடாப்டிவாக இருக்கும். ஸ்ட்ரேஞ்சரோட ஓனருக்கு வந்து ஒன் மேன் ஆர்மி டாகும் போகுது ராஜபாளையம். டாக் பைட் சென்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதாவது பன்னி வேட்டைகளுக்குலாம் இது முன்னாடி காலத்தில் வந்து இருக்கிறாங்க. தோட்டத்துக்கு இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் விவசாய தோட்டத்துக்கு. இப்போ வந்து ஒரு ராயாலிட்டிக்காண்டியும் ஒரு அழகுக்காண்டியும் வந்து வீடுகளில் வந்து எடுத்து நிறைய பேர் வந்து நிறைய ஊர்ல நிறைய பேர் நல்ல முறையில் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. வளர்த்துறமா அந்த மாதிரி இருக்குமா, இல்லை நார்மலாக எப்படி வளர்த்துனாலும் கிடைக்குங்களா? நம்மளுக்கு ஓனர்கிட்ட நம்ம எப்படி அதுக்கிட்ட பழகிறோமோ அதுக்கு வந்து 4 மடங்கு 5 மடங்கு நம்ம கிட்ட பாசத்தை காமிக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ராயாலிட்டி, ஒரு அறிவான டாக். இப்போ நீங்க இப்போ கிணல்ல வந்து உங்ககிட்ட குட்டி எடுக்கணும்னா ஆக்சுவலி நம்ம நீங்க இன்னைக்கு காலையில வந்ததுக்கு அப்புறமா நீங்களே பார்த்துருக்கீங்க எத்தனை பேர் வந்தாங்கன்னு. அதுல வந்து ஒருத்தங்க மட்டும்தான் என்கிட்ட வந்து ப்ரீ புக்கிங் மாதிரி என்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு வந்தாங்க. அது ஒரு 1000 rupees அட்வான்ஸ் போட்டு 1 month என்கிட்ட பேசி பப்பி அவைலபிலிட்டா. அந்த கேப்லேயே இன்னைக்கு ஆக்சுவலா சாட்டர்டேங்கிறனால, அதாவது நம்ம நியூ இயர் டைம்னால இந்த டைம்ல வந்து ரெகுலரா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4-5 பேர் ஒரேடியா வந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு குட்டி கொடுக்க முடியல. 2 பேர்கிட்ட வந்து என்கிட்ட புக் பண்ணிட்டு போய் ஒரு குரூப் என்னன்னா சேலத்துல இருந்து அவங்க எல்லாம் கேட்காம வந்துட்டாங்கன்னா குட்டி இல்லைன்னா திரும்பி தான் போய் ஆகணும். இல்ல அவங்க அதுதான் அவங்களுக்கு அதனால கேணும் இல்ல. மேக்சிமம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்களே வந்து நாங்க நீங்க கண்டிப்பா குட்டி தான் எடுக்கணுங்கிறது வந்து அவங்கள்ட்ட கம்பல்சரி கிடையாது. அவங்க ஒருவேளை பார்த்துட்டு போய் நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு வீடு கட்டலாம், இல்ல தோட்டத்துக்கு வாங்கலாம். அதான் இப்ப எல்லாம் போன்லயே அனுப்பிடுறீங்க. ஆன்லைன்லயே இப்ப நிறைய வந்துருச்சு, வாட்ஸ்அப் எல்லாமே வந்துருச்சுங்க. ஸோ நிறைய பீப்புள்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, டாக் லவர்ஸ், பெட் லவர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ராஜபாளையம் டாக்ஸ் வந்து மினிமம் வந்து 5000லேருந்து கொடுக்குறோம். நிறையா இதில் விளம்பரம் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து ஒரு குறைபாடெல்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம பேசுவோம். அந்த மாதிரி பப்பீஸ்லாம் ஃப்ரீயாவோ இல்லை 500 கொடுக்குற வாங்கிட்டு அப்படி கொடுக்குறோம்லாம் போட்டுருக்குறோம். ஆனால் ஒரு சில நேரத்தில் 30,000 40,000 விலை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதனால அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது வந்து நம்ம எடுத்து அவங்ககிட்ட சொல்கிறோம். இதிலே வந்து நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. ராஜபாளையத்திலே பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸ் வந்து
நீங்களே பார்த்தீங்க நம்ம கிணல்ல 40 நாய் இருந்துச்சுன்னா 40 ராஜபாளையமும் ஒரே சைஸில் இருக்காது. இல்லை நானுமே நல்ல வேலை கொடுத்து தான் எடுத்துகிட்டு போனேன். நல்லா கண்டிப்பாக. ஆமாம். ஸோ அந்த மாதிரி சைஸ் கம்மியாக இருக்கிறதுலேருந்து இவரெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்காரு, நல்ல ஒரு பாதி வெள்ளை சிங்கம் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து தரத்துக்கு ஏற்ப வேலை அவ்வளோதான். நீங்கள் நாட்டு நாயை வந்து தரத்தை எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அது நம்ம அதில் தரங்கிறது ஒரு குட்டி எந்த வகையில் சொல்கிறீங்க? தாய் தகப்பனை வச்சு நம்ம அதோட ஜீனு தாய் தகப்பனை வச்சு நம்ம வந்து அதை வந்து டிசைட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கேட்பாங்க, நீங்கள் நாட்டு நாய் இவ்வளோ தூரம் வளர்க்குறீங்க, நீங்கள் அப்போ ஏன் இவ்வளோ விலை வைக்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ மெனக்கிடுறோம். கிட்ட எத்தனை 3 செட்டு இருக்குது, அதுக்கு எவ்வளோ வேலையாக இருக்குது நீங்களும் பார்த்துருக்கீங்க. நாங்கள் ஒரு நாய் வளர்க்குறதுக்கும் 200 நாய் வளர்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ மெனக்கிடுறோங்கிறது வந்து நீங்கள் காலைல ஒரு 7 to 8 வந்துப்பீங்க போல். நான் அப்பயே வந்து ஃபார்மில் இருந்து எப்படி வந்தேன், எதுக்கு எங்கே என்ன ஆச்சுன்னு சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இனி ஒரு நாய் கடிச்சிச்சு ப்ரோ, இதே மாதிரி இன்னொரு ஆள் கடிச்சிருச்சு, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுலேருந்து அது கூட வந்து நாங்கள் இது பண்ணி எல்லாமே செஞ்சு அதுக்குன்னு ஒரு செலவு எல்லாமே இருக்குது. எல்லா ராஜபாளைய நாயுமே ஒரே சைஸாகவும் இருக்காது, ரொம்ப ஹைட்டாகவும் இருக்காது. அதுக்கேற்ற ஜீனு அதை பொறுத்து வந்து ஹெட்டு, போன் வெயிட்டு, அதோட சைஸ் எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நேட்டிவ் ரெகக்னைஸ் ஆன ப்ரீட்ஸ், அதாவது கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம், இது 4மே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கன்னி சிப்பிப்பாறை ஒரே ப்ரீடு தான். நம்ம தேவைக்காண்டி அதை வந்து நம்ம கலர் சேஞ்சஸ்க்காண்டி அதை மாற்றிக்கிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த 4 ப்ரீட் மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாக், இந்த டாக் பார்த்தீங்கன்னா ஹெட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த ஹெட்டு அந்த சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஒரு மேசிவ் டைப்பாக இருக்கும். இதுலேயே வந்து நார்மலாக இருக்கிறது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான டாக். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதோட ரேட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஒருத்தவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து அதோட விலையை வந்து நிர்ணயிக்கிறோம். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவா அவ்வளவாங்கிறதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி தேவைங்கிறது தான் இங்கே மெயின். ஸோ தோட்டத்துக்கு தேவையா, வீட்டுக்கு தேவையா, இல்லை வளர்ந்தா எனக்கு தலைக்கு மேலே நிற்கணுங்கிற மாதிரி தேவையா, அழகாக நிற்க தெரியணும், அந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தான் இங்கே வந்து விலையை வந்து நம்ம நிர்ணயிக்கிறோம். இந்த காசை வாங்கி நாங்கள் வந்து வேற எங்கேயும் கொண்டு போகிறதில்ல, இதுகளுக்கு தான் நாங்கள் போட போகிறோம். அடுத்து எங்கே ஒரு நல்ல கலெக்ஷன் நம்ம வந்து எடுக்க முடியும், அதை வந்து வேறு பிளட்டில் எடுக்கும் போது தான் ஜென்ரேஷனை வந்து நம்ம நல்லா கொண்டு வர முடியும். அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போனால் கோம்பை எடுத்து பார்ப்போம். ஒவ்வொரு நாய்க்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும் தெரியுமா? இந்த இடத்துல இது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், இதுக்கு இது ஆப்டான இடம் அப்படின்னு அது ஒவ்வொரு நாயும் எந்தெந்த இடத்துக்கு சொல்லுவீங்க? நம்ம இப்போ ராஜபாளையம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெஷல் என்ன, வீட்டுக்கு ஒரு அழகான நாய் ராயாலிட்டியாக இருக்கும். வந்து பார்த்தானா இது ராஜபாளையம்னா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகாக இருக்கும். பார்க்கவே பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்கும். அதோட நோஸு, அதோட காது அமைப்பு, நெஞ்சு, அதோட சைஸ், லுக் வைஸ் வந்து நல்லா இருக்கும். அதாவது கொஞ்சம் ராயாலிட்டியாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ராஜபாளையம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. தோட்டத்துக்கும் வேணால் கண்டிப்பாக வளர்த்துக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் அந்த பர்பஸ் ஏன்னா இதில் வந்து எதனால சொல்கிறேன்னா, தோட்டத்துக்கு வளர்க்குறாங்கிறது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா இது பொதுவாகவே வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு போர் படையில் யூஸ் பண்ண டாக். ஸோ அதை வந்து நம்ம ஒரு தோட்ட காவலுக்காண்டியும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி சிப்பிப்பாறை. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ராஜபாளையம் வந்து ஒரு ஆல் இன் ஒன் டாக். சரிங்களா? எல்லா தேவைக்காலையும் ராஜபாளையம் யூஸ் ஆகும். கன்னி சிப்பிப்பாறை பார்த்தீங்கன்னா சைட் கன்சூமோ, ஒரு இலக்கை வந்து குறி வச்சிருச்சுன்னா அது எந்த மாதிரி சமவெளி இல்லாமல் முள்ளுக்காடாக இருந்தாலும் சரி, மேடு பள்ளமாக இருந்தாலும் சரி, கன்னி சிப்பிப்பாறை வந்து அதோட மோப்ப சக்தி தன்மையும் சரி, பார்வை தன்மையும் சரி, அதை பார்த்து ஓடிச்சுன்னா அது 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் விடாமல் அதை துரத்தி அந்த இலக்கை அடையிற வரை ஓடும். ஏன்னா கன்னி சிப்பிப்பாறை பார்த்தீங்கன்னா வந்து வேட்டைக்காண்டி வந்து முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சவுத் இந்தியா, அதாவது தமிழ்நாட்டில் வந்து சவுத் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இந்த ப்ரீட்ஸு. இது பார்த்தீங்கன்னா கோம்பை வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட விட்டதுக்கு அப்புறமே உள்ள கேஜுக்குள்ளே மிரட்டி உட்கார்ந்து வச்சிருந்த ஹிஸ்ட்ரி கூட நம்ம வந்து நான் படிச்சிருக்கிறேன். நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம், படுத்தா இருந்தது, அப்படி சட்டுன்னு எந்திரிச்சிச்சு. எங்களுக்கு பார்த்தீங்களா அந்த இது அப்படி எந்திரிச்சிச்சு, இருந்தாலும் வேகம் ரொம்ப இருந்திருக்கும். இது வந்து ஆக்சுவலாக அந்த நீங்கள் பார்த்தீங்களா சட்டுன்னு வந்த நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை பிடிச்சிட்டு விடவே இல்லை. ஆக்சுவலாக அது வந்து எடுக்கிறதுக்குள்ளே பிடிச்சிரும். ஆமாம், அது நீங்கள் அப்போ கேட்கலாம், அது உங்கள் நாய் தானே ஏன் கடிச்சுன்னு கேட்டால் அது நம்ம டாக் கிடையாது. ஆக்சுவலாக உங்களை மாதிரி ஒரு என்கிட்ட வந்து ஒரு நண்பர் வந்து வாங்கிட்டு போனது. அவங்க என்னால் வளர்க்க முடியல, யார் வந்தாலும் அது கடிக்குதியா, டேஞ்சர் நாயோட குட்டி வேணும்னு சொல்லி தெரியாமல் வாங்கிட்டு போயிட்டு தயவு செஞ்சு தூக்கிட்டு போங்கன்னு சொன்னோன்னே நாங்களே கூண்டை பிடிச்சிட்டு, கூண்டில் கை கூட வைக்க முடியல, காலை பிடிச்சிட்டு 4 காலை பிடிச்சி தூக்கிட்டு வந்தோம் கூண்டு காலை. ஏன்னா அது வளர்ந்துச்சு, உங்களுக்கு அதுக்கப்புறம் பழகிறதுக்காண்டி நாங்கள் வந்து அதுக்கிட்ட ஒரு 10 நாள் பழகி பார்த்தா, இருந்தாலும் நான் கடி வாங்கிட்டேன். கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா அதுக்கு மேலே வாங்கி வளர்த்துறதெல்லாம் அது ஆகாது. ஸோ யாராக இருந்தாலும் அந்த தப்பு செய்யாதீங்க. யாராக இருந்தாலும் குட்டிலே வாங்கி வளங்க. பெரிய நாயை வழங்கி நான் வளர்த்துருவேன் வச்சிருவேன்னா நம்ம இல்லாத நேரம் குழந்தைங்க வரலாம், யாருனாலும் வரலாம். ஸோ அது ஆபத்து. அது வீட்டுக்காரங்களுக்கு, பண்ணை ஆளுங்களுக்கு, அவங்களுக்கு தான். ஆமாம், கோம்பைங்கிற ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தை சேர்ந்த கிராமங்களில் ஒரு நேம் வந்து கோம்பை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நீங்கள்
பார்த்துருப்பீங்க. மேற்கு உங்களுக்கு தொடர்ச்சி மலையில ஒரு கோம்பை இருக்கு, கொல்லிமலை கிட்ட கோம்பை அதான் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிவார அடிவார பெல்ட் எல்லாம் கோம்பைன்ற கோம்பன்னு சொல்லுவோம். இங்கே வாழ்கிற பீப்புள்ஸ் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த செவலை கருவாய் கொண்ட நாய்களில் உள்ள தனித்துவம் தெரிஞ்சு அதோட அக்ரஷன் டெம்பர்மெண்ட் அது மனுஷங்க கூட வாங்குறவங்க கூட எவ்வளோ தூரம் பழகுதுங்க எல்லாம் தெரிஞ்சு கொண்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வளர்க்கும் போது அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹண்டிங் பர்பஸ்க்கு, அப்புறம் அவங்க ஆடு மேய்க்கும் போது அந்த ஆடுகளை வந்து வழி நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த கோம்பன் திருட்டுப்பட்டுக்கெல்லாம் ஒன்றும் அதாவது அமைதியாக இருக்கும், நாய் இருக்கிற இடமே தெரியாது, ஆனால் அவங்கள திடீர்னு அட்டாக் பண்ணும். அந்த மாதிரி ஒரு திறமை கொண்டது. காம்பவுண்டுக்கு அந்த சைடு வந்து ஒருத்தங்க வந்து நடந்து வந்தாலே எந்த நாயாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும். இவங்க என்ன செய்வாங்கன்னா அமைதியாக இருக்கும், குலைக்காது. அவன் உள்ள ஏறி சாடுற வர அமைதியாக இருக்கும், உள்ள சாடிட்டானா விடாது. ஸோ வல்லுன்னு அந்த சைடு ஆள் போறது பார்த்து குலைக்கிறது வந்து நாய் தான். அதுலேயே வந்து அறிவாளி நாய்ங்கிறது வந்து இவங்க கோம்பை. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இவங்ககிட்ட. அமைதியாக இருக்கும், யாராவது உள்ள வந்துட்டானா விடாது, ஓனரை தவிர்த்துட்டா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான டெம்பர்மெண்ட்டான டாக்ஸு. ஓனர் தவிர எவன் வந்தாலும் உள்ள விடாது. அது நம்ம ட்ரைனிங்லேயும் வந்து நம்ம இதுலேயும் வந்து இதை வந்து அதே டெம்பர்மெண்ட் டாகை வந்து நாங்கள் இவ்வளோ இதாக சொல்கிறீங்களே, அப்போ வந்து நாங்கள் கோம்பனாய் வாங்கக்கூடாதாங்கிற பயம் வேண்டாம். இதை வந்து நம்ம வளர்க்குற விதத்துலேயும் வந்து நம்ம ஷோ இதை வந்து நிறைய ஷோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேசிஏ யூகேசி இந்த மாதிரி வந்து நிறையா வந்து நாய்கள் கண்காட்சி நடத்துகிறாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே கோம்ப நாய்களை வந்து ட்ரெயின் பண்ணி ஒபீடியன்ஸ் ஷோ இந்த மாதிரி நிறையா நடத்துகிறாங்க. ஸோ வந்து எந்த நாயாக இருந்தாலுமே சரி, நம்ம எந்த வீட்லேயும் ஒருத்தர் பெட்டு மாதிரி வச்சு வளர்க்குறோம் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் உழைக்குதானா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி லைனேஜ் தெரிஞ்சு ஒரு டாக் எடுக்கும்போது அதோட குணம் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ வந்து ஒரு நல்ல நாய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஆன்லைனில் விற்கிறாங்களே, இதில் வந்து இது அழகா இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்ல போடுறாங்களேன்னு சொல்லிட்டு யாரும் எங்கேயும் போய் ஃபர்ஸ்ட் ஏமாந்துறாங்க. நாயை பார்க்காம நாய் யார் விற்கிறாங்கிறவங்கள அவங்கள பார்த்து நேரடியாக போய் நாய் வாங்குங்க. நல்லபடியாக நல்ல ஒரு நாய் வந்து உங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது 13 வருஷத்துலேருந்து 15 வருஷம் கூட வாழறது. ஸோ நீங்கள் வெளியில் இருந்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் அவங்கள நிறைய நாள் ஃபாலோ பண்ணி வாங்குறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். புதுசாக இல்லை இதெல்லாம் இப்போ தான் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறீங்க டாக் வாங்க, கண்டிப்பாக ஒரு முறை ஃபஸ்ட்டு டைம் போய் பார்த்து விசிட் பண்ணிவிட்டு 1 month 2 months கழிச்சு நீங்கள் டாக் வாங்குறது பெட்டர். இது வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேச வச்சிருக்கிறதுக்கு வந்து அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரிங்களா ப்ரோ? நம்ம டாக் வந்து பிகைனுட்ஸ்லாம் வந்துச்சு, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ப்ரோ. ஆமாம் சரிங்களா? ஆமாம். பெரிய சேனல் தமிழ்நாட்டில் பெரிய ஒரு சேனல் வந்து அவங்க எடுத்து அதை போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் பண்ணுறதுக்கு, இதை ப்ரீட் பண்ணுறதுக்கு, இதை வந்து 4 இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து எனக்கு ஆர்வத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தூண்டுது. ஸோ இது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ணன் வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ நன்றி ப்ரோ.